விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில சீமான் கடுமையா தாக்கி பேசியிருப்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாம தாவேகா தொண்டர் ஒருவரை சீமான் தாக்குனதா கூறி வெளியான வீடியோவும் இன்னைக்கு பரபரப்பை உருவாக்கி இருக்குது. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சீமான் அவரை தன்னோட சொந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே வந்தாரு. ஆனா விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அவரை கடுமையா எதிர்த்த முதல் நபர் அப்படின்னு பார்த்தா சீமான் தான். விஜய் தன்னோட கொள்கை சம்பந்தமான கூட்டங்கள் நடத்துறது, அது போக முதல் மாநில மாநாடு நடத்தினது போது விமர்சிச்ச சீமான் என்ன சொன்னார்னா, உன் கொள்கை என்னன்னு கேட்டா இந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம நான் நடுநிலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. நீ இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம நடு ரோட்ல நின்னா லாரி அடிபட்டு தான் செத்து போவ அப்படிங்கிற மாதிரி சீமான் விஜய மறைமுகமா சாடினாரு. இதுதான் சீமானுக்கும் விஜய் தரப்பு தொண்டர்களுக்கும் கடுமையான ஒரு வார்த்தை மோதல் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது. அதன் பிறகு அவர் என்ன பண்ணாரா, விஜய் பல்வேறு கூட்டங்கள்ல சீமானையும் மறைமுகமா தாக்குனாரு. அதாவது நான் மத்தவங்கள மாதிரி பொய் கதையை சொல்ல மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேங்கிற மாதிரி சீமானை கடுமையா தாக்குனாரு. வாட் ப்ரோ, இது ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அதே வார்த்தையை சீமானு அவரோட கூட்டத்துல விஜய் மறைமுகமா தாக்கி பேசுற போது இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சினாரு. இதனால சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா சீமான் ஆதரவாளர்களுக்கும் விஜயோட ஆதரவாளர்களுக்கும் கடுமையான ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில நடந்துட்டே இருக்குது. 21ஆம் தேதி மாநில மாநாடு நடக்கிற சுச்சுவேஷன்ல அதுக்கான ஏற்பாடுகளை விஜய் தரப்பு கடுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த செஞ்சி கோட்டைய தமிழர் கோட்டையா பேர் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்தினாரு சீமான். அந்த போராட்டத்துல பேசின போதுதான் விஜயமும் தமிழக வெற்றி கழகத்தையும் கடுமையா சாடி பேசினாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, இதே விஷயத்த சொன்னாரு. அணில்கள் தேவையில்லாம குறுக்க மறுக்க ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல முக்கியமா சொன்ன விஷயம் அப்படின்னா விஜயவை நேரடியா தாக்கி பேசினாரு. ஏன்பா, உங்களோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா தளபதி தளபதின்னு சொல்றாங்க. எனக்கு அது தலைவிதி தலைவிதின்னு தான் கேக்குது. அதே மாதிரி நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா டிவிக்கே டிவிக்கேங்கிறாங்க. எனக்கு அது டிவிக்கே டிவிக்கேன்னு தான் கேக்குது. ஏன்பா இவ்வளவு பேரா டிவிக்கே வந்திருக்கீங்க, சரி சரி ஓரமா போயிட்டு டிவிங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா பங்கமா கலாச்சாரு சீமான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சீமான் சொன்னாரு. புலி வெறி போற போது இந்த புலிக்கு குறுக்க மறுக்க அணில்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு காட்டு மாடு இல்ல ஆடு இல்ல மாடு இல்ல வேற ஏதாவது விலங்குகளை பெரிய விலங்குகளை வேட்டையாடினா புலிக்கு ஒரு மரியாதை கௌரவமா இருக்கும். போயும் போயும் இப்ப அணில வேட்டையாடினா அது நல்லா இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இந்த இதுதான் தரும். அணிலே அணிலே ஓரமா போயிட்டு விளையாடு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கடுமையா என்ன பண்ணாருன்னா விஜய் கிண்டல் அடிச்சாரு. இவங்கள அதாவது தமிழக வெற்றி கழகத்தை நேரடியாவே கடுமையா தாக்கி பேசினாரு. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சீமான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஒரு நபர் சீமானை நோக்கி ஏதோ ஒரு சத்தம் போட்டார். அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சீமானை திட்டின மாதிரி தெரியுது. அந்த வார்த்தை என்னங்கிறது அந்த கூட்டத்துல தெளிவா கேட்கலாம். ஆனா அந்த வார்த்தையை கேட்டு கொதிப்படைந்த சீமான் என்ன பண்ணாருன்னா கீழே இறங்கி போயிட்டு அவரை அடிச்சாரு. அந்த வீடியோ வெளியாயிருக்குது. இது கண்டிப்பா அவர் சீமானோட கூட்டத்துல சீமானையே விமர்சிச்சு பேசியிருக்கேன்னா அவர் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியோட தொண்டரா இருக்க மாட்டாரு, நிர்வாகியா இருக்க மாட்டாரு. அப்ப அவர் தாவேகா தொண்டரா இல்ல விஜயோட ரசிகரா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இந்த வீடியோ வச்சு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் சீமானை கடுமையா விமர்சிச்சுட்டு வர நிலையில சீமானுக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 21ஆம் தேதி விஜயோட 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கான ஏற்பாடுகள்ல விஜயோட ஆதரவாளர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் இந்த மாநாட்டுக்கு போறதுக்கான ஆவலோட வேலை பார்த்துட்டு அவங்கள நேரடியா சீமான் கடுமையா தாக்கி பேசியிருக்கதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கு. சீமானோட இந்த பேச்சுக்கு இந்த மாநாட்டு 2வது மாநில மாநாட்டுல விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இந்த விவகாரத்துல விஜய் என்ன செய்வார், அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.